வணக்கம். நீங்கள் இன்னைக்கு எஸ்பி கேமிங்ஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் காய்ஸ். இல்லை நான் ஜெயிப்பேனா தோப்பேனானே தெரியல. ஓரளவுக்கு விளையாட தெரியும், ஆனால் கன்ஃபார்மாக ஜெயிப்பேன்னு தான் சொல்ல முடியாது. ஆரம்பிக்கிறது வந்துட்டான்னு சொல்லு, திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. வந்துட்டியா? ஓகேண்டா, பேக் டு த ஸ்பிரிட். ஃபிங்கர் கிளிச்சு போது லாக் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் சொல்லி கொஞ்ச நேரம் ஆகிருக்காது. மியூசிக் வால்யூம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? பிங்கு அதிகமாக இருக்குங்க. ஆமாம் காய்ஸ், இந்த ஆடு வந்துச்சு. இதை காமிக்கிறதுனே வச்சுருங்க. எப்படி ஸ்டம்பிள் கைஸ் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஸ்டம்பிள் கைஸ் வச்சு காப்பி. இதெல்லாம் பிளாக் டேஷு. இது வந்து இது ஸ்டம்பிள் கைஸ் ஆக்சுவலாக ஸ்டார் கைஸ் ஃபால்ட்டுகர். மியூசிக் சவுண்டு வால்யூம் விட்டோம். ஓகே, இப்போ நான் பேசுகிறது தெளிவாக கேட்கும், கிளியராக கேட்கும். லேரில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நான் இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பிக்கில் எதெல்லாம் இருக்குது, இன்னும் லெஜெண்டரி லெவலில் மித்திக்கில் வந்து ஒரு ஸ்பின் பண்ணேன் ஊடால. அதில் இந்த இது வந்து வர பார்த்துச்சு, ஆனால் வரல. அது அப்போ இப்போ கிடையாது. முன்னாடி வந்து நான் இவன் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வாரியர் வச்சுட்டேன். ஸ்லிப் ஸ்லைடு வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் நான் வேறு கேம் விளையாட ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரே தான் வருது. அவன் வந்து நான் கரெக்டாக போனேன், ஆனால் இடிச்சு சாவர மாதிரி வந்துடுச்சு. அதனால தான் எனக்கு பிடிக்கலை. இந்த ஒரு மேட்சோட வீடியோ முடிச்சு போன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் வீடியோ அதிகமாக போட முடியாது. அது பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் வாய்ஸ் கொடுக்காமல் போட்டேன். இப்போலேருந்து வாய்ஸ் எதுக்கு கொடுக்குறேன்னா, வாய்ஸ் கொடுக்காம போட்டேன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பார்க்குற நீங்களும் வெறுப்பாயிடுவீங்க. மியூசிக் இல்லாமல் என்னடா இது வேறு கேம் மாதிரி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. மியூசிக் இல்லாமல் இருந்ததா, ஏன்னா எனக்கு தலை வலிக்குது. இந்த லெவலில் ஒரு ட்ரிக் இருக்குது. அதில் போகாமல் இப்படி கேப்லேயே போயிடலாம். இது நிறையா பேருக்கு தெரிஞ்சுக்கும். ஏன் இந்த லெவல் ஸ்டம்பிள் கைஸ் வச்சுருக்க எல்லாருக்கும் இந்த லெவலே தெரியும். எப்படி ப்ரோ பிளேயர் ஸ்பிரிட். நின்னுங்கடா, நான் வரேன். வேமா வந்து தொலைங்கடா, அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க. சார் பெச்சினி மார்க்க தட்டு.
ஒருத்தன் மட்டும்தான் ப்ரோ பிளேயர். பாரதின்றவன் தான் ப்ரோ பிளேயர். இங்கே நான் தான்டா ப்ரோ பிளேயர். எஸ்பி கேமிங்ஸ் ஏன் வச்சேன்னா, எஸ்னா சண்முகா, பினா பாரதி, சண்மா பாரதி. நிறைய பேர் அந்த மாதிரி பேரில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதனால தான் நான் லாஸ்ட்டு இசட்டை போட்டிருக்கேன். ஸோ ஆரம்பிச்சிடுமா? ஏய் எப்படி அதாங்க ப்ரோ பிளேயர் ஸ்பிரிட்டு. நான் ஒருத்தன் தான் இருந்தேன். ப்ரோ பிளேயருக்கு பல்பு கொடுத்துட்டாங்க. சாங்கடா. இந்த ப்ரோ பிளேயர் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். பிரச்சனை மட்டும் தட்டு. நான் தான் கடைசி கரெக்டாக வந்து அடுத்து வந்து எலிமினேஷன் ரவுண்டாக வந்து கை கூடிரும். நான் காலில் விழுந்துருவேன். எலிமினேஷன் ரவுண்டாக வரணும். ஏன்னா ரேஸ்னால் எனக்கு தலை வலி. கடவுளே எலிமினேஷன் ரவுண்ட் வரணும். ஐயப்பா அம்புல எனக்கு சரி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு முடிவோடு இருக்கேன். ஆக்கரா யோ கீக்கு பண்ணி தொலைஞ்சாதீங்கடா. நான் அடுப்பாயிடுவேன். ஆல்ரெடி எனக்கு இந்த கேமில் ஒரு இது பகை. எப்பா இந்த பேண்டா அம்மா இருக்கால அடிச்சிட்டான். பறக்க விட்டான். தெருக்கி விட்டான். மாசில் அங்கே வாங்க. அவன் எங்கே போயிட்டுருக்கான்? இங்கே பாருங்க. அதான் போயிட்டாளா. ஏமாண்டா MVP. ஐயா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்ப்பா. பாய். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைன்னு போடுங்க. என்னென்ன கழுவி ஊற்றணுமோ அதை கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுங்க. நீங்கள் ஊற்றுனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கமெண்ட்ஸே ரீட் பண்ண போகிறதில்ல. பாய்.